ஒரு பத்திரிகைக்காரங்கிறவன் என்ன செய்யணும்? ஆட்சியில் உள்ள குறைகளை நாம் சுட்டி காட்டணும். அது தெரிய பத்திரிகையாரர் இருக்கீங்க. அதாவது நீண்ட நாள் கோரிக்கை விடுதலை சிறுத்தை திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொன்னார். இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர் கட்சி தொடங்கும் போதே என்ன சொன்னார்? நான் கூட்டணி அமைத்துத்தான் ஆட்சி அமைப்பேன், என்னுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு உண்டு, ஆட்சியில் பங்கு உண்டு திருமாவளவன். இன்னைக்கு என்னன்னா, ஆதவர்ஜுனா கூப்பிட்டாரு, நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது திருமாவளவனை மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்க, இது சரியா? ஆரம்பத்திலிருந்து என்று திமுக பேரங்க அண்ணா தொடங்கினாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுகவோட தான் இருக்கு. ஏன்னா நான் லுங்கி அணியாத முஸ்லீம் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் விட அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதே இல்லை. எம்ஜிஆர் முஸ்லீம் லீக்கோட கூட்டு சேர்ந்ததும் இல்லை. ஒரு ஆதி திராவிடர் ஆக இருக்கிறவருக்கு, அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ஒதுக்கிறீங்களே, அதுக்கு பல வேறு துறையை ஒதுக்கியிருந்தா கையெடுத்து கும்பிடலாம். அவங்க ஜாதிக்கு அவங்க ஜாதி மந்திரி, அவங்க மதத்துக்கு அவங்க மத மந்திரி. இந்து மதம் எழுச்சிவாயான இருக்காங்க எல்லாருமே. இந்துக்கள் எழுச்சிவாயங்களா? உங்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அதாவது இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் மூஞ்சில் வந்து ஒரு பொலிவு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளோட மெய்யழகன், அது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர், திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சார் கூட இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேக் டு ஃபார்ம், மறுபடியும் டிஷர்ட்லேயே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வர வர. ஆமாம், அதாவது சில விஷயங்களை என்னுடைய குறை என்னென்னா, வருத்தம் என்னென்னா, மீடியாவில் எப்படி டிஎம்கேவுக்கு பயந்துக்கிட்டு உண்மையை பேசாமல் இருந்தாங்களோ, அதே போல் புதிய முதல்வர் விஜய்க்கு பயந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை இருட்டடி பண்ணிடுறாங்க. ஏன் எதற்குங்கிறத நாம் வந்து அதை தெளிவுபடுத்தி ஆகணும். ஒரு பத்திரிகைக்காரங்கிறவன் என்ன செய்யணும்? ஆட்சியில் உள்ள குறைகளை நாம் சுட்டி காட்டணும். அது தெரிய பத்திரிகையாரர் இருக்கீங்க. ஜாலரை அடிக்கிறீக்கா? ஜாலரை அடிச்சுட்டு விளம்பரத்தை வாங்கி போட்டு ருப்புறதுக்கா? நோ, இது அல்ல. நேயர்கள் நம்மளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய குரலை தான் நான் சொல்கிறேன், கேளுங்க. சார் இப்போ வந்து டிவிக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க சார். ஆட்சி வந்து ஒரு 20 நாளாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாதி மக்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து டிஎம்கேட்ட இருந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை, இந்திய முஸ்லீம் லீக், அவங்க எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இதில் வந்து இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் விசிக அவர்களுக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீண்ட நாள் கோரிக்கை விடுதலை சிறுத்தை திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொன்னார். இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்கிட்ட கேட்டார், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு. அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று மறுத்து விட்டார் மு.க. ஸ்டாலின். அதுக்கு பிறகு தான் திமுகவோட கூட்டணி வச்சார் திருமா. இப்போ விஜய் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்கும் போதே என்ன சொன்னார்? நான் கூட்டணி அமைத்துத்தான் ஆட்சி அமைப்பேன், என்னுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு உண்டு, ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்னார். அப்போ இந்த திருமாவளவன் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அவர் தான் சொல்கிறார்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. இங்கே முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அந்த பேச்சுக்கே இடலன்னு சொல்லிட்டார். உடனே திமுக வந்து கட் பண்ணிவிட்டு விஜய்கிட்ட போயிருந்தா இன்னும் மரியாதை அதிகமாக இருக்குமா இல்லையா? கூட ஒரு மந்திரி சீட்டு, 3 மந்திரி சீட்டு கிடச்சிருக்கான். அதை கெடுத்தது யார்? திருமாவளவன். இன்னைக்கு என்னென்னா, ஆதவர்ஜுனா கூப்பிட்டாரு, நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது திருமாவளவனை மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்க, இது சரியா? நீங்கள் திமுக ஆதரவோட ஜெயிச்சு விட்டு அமைச்சர் பதவி தேவை கேட்ட வாங்க போகிறீங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் அப்போ உங்களுடைய ஆசையே அதிகாரம், ஆட்சியில் பங்கு, பதவி வெறி,
இப்படி தானே ஜனங்க நினைப்பாங்க. உங்களை பற்றி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நினைப்பார், என்னடா அது நம்மளோட இருந்து கூட இருந்து ஜெயிச்சு விட்டு எம்எல்ஏயும் ஆகிவிட்டு இப்போ தமிழ்நாடு வெட்டிகளில் போய் ஒரு வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பார். மக்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க. சரி விட்டுருங்க ஐயா. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆரம்பத்திலிருந்து என்று திமுக பேரங்க அண்ணா தொடங்கினாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுகவோட தான் இருக்கு. ஏன்னா நான் லுங்கி அணியாத முஸ்லீம் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் விட அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதே இல்லை. எம்ஜிஆர் முஸ்லீம் லீக்கோட கூட்டு சேர்ந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு மந்திரி பதவியா, மந்திரி பதவியில் என்னையா இருக்குது, என்ன ஒரு கார் இருக்குது, பச்சை இங்கெல்லாம் கையெழுத்து போடலாம், உடனே உங்களுக்கு தமிழ்நாடு உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தது அர்த்தம் ஆயிருமா? முதலமைச்சர் மேற்பார்வையில் முதலமைச்சர் அனுமதியோடு தான் நீங்கள் ஒரு கோப்பில் கையெழுத்து போட முடியும், உண்டா இல்லையா? கூட்டு பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்தியன் முஸ்லீம் லீக் நாங்கள் திமுக தலைவருடன் சொல்லிவிட்டு தான் வந்தோம். என்ன பாய் பாய் இன்னும் சொன்னா போவாதுன்னு கால் பிடிச்சி கெஞ்சி வரா மு.க. ஸ்டாலின். சொல்லுங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அவர்களே, இன்னைக்கு ஷாஜகான் அமைச்சராக பதவி ஏற்றிருக்கார். வாழ்த்துக்கள். முதல்ல எம்டிவி சார்பிலும் நமது சார்பிலும் இவர் சார்பிலும் உங்கள் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் பதவியேற்றிருக்கிற அமைச்சர் ஷாஜகான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பதவியேற்றிருக்கிற வன்னியரசு ஆகியோருக்கு நமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் நாங்கள் பத்திரிகைக்காரங்க, மீடியாக்காரங்க மக்களின் மனசாட்சியை நாங்கள் சொல்லுவோம். நேர்களே, இப்போ நான் சொன்னது சரியா இல்லையா? சரி வேண்டாம்ப்பா. இப்போது என்ன பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு அந்த மைனாரிட்டி சிறுபான்மை யார்? முஸ்லீம் மந்திரி. அவர் விசிகாவுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வேணால் சொல்லலாம். இப்போது நமது தளபதி விஜய் வந்துட்டு அது சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றிருக்காரு. என்ன சமூக நீதி? ஒரு ஆதி திராவிடர் ஆக இருக்கிறவருக்கு, அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ஒதுக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக வேறு துறையை ஒதுக்கியிருந்தால் கையெடுத்து கும்பிடலாம். ஐயா மகராசன் விஜய் இந்திய வரலாற்றையே மாற்றி போட்டுட்டாருன்னு சொல்லலாம். அவங்க ஜாதிக்கு அவங்க ஜாதி மந்திரி, அவங்க மதத்துக்கு அவங்க மத மந்திரி. என்ன நியாயம் முதல்வர் விஜய் அவர்களே? இங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? சாதி மதம் இல்லாத ஆட்சி அமைப்போம், சாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம்னு சொன்னார் இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? சாதி கட்சியே உள்ளே வந்திருக்காரு. சாதி கட்சியோட தமிழ்நாடு வெற்றிக்கலாம் கூட்டணி அமைச்சு இன்னைக்கு கூட்டணி மந்திரி சபை. அவர் சொன்ன வாக்குறுதி என்ன? இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது என்ன? சாதி உள்ள வந்துட்டா? மதம் இல்லாத மதச்சார்பற்ற ஆட்சி அமைப்போம்னாரு. முஸ்லீம் லீக் யார்? மத சார்பு உள்ளவங்க தானே. இப்போ எப்படி சாதி மதம் உள்ள வந்துட்டா? முதல்வர் விஜய் அவர்களே, எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா நான் உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பணியாற்றியவன். இது நியாயமா? மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போது அமைத்திருக்கிற அரசு சாதி மதமற்ற அரசா? சொல்லுங்க மக்களே, நீங்கள் தான் பதில் சொல்லணும். சாதி கட்சியை உள்ளே சேர்த்துவிட்டு, மத கட்சியை உள்ளே சேர்த்துவிட்டு, சாதி மதமற்ற கட்சி அரசு, சாதி மதமற்ற அரசுன்னு சொன்னால் நாங்கள் நம்பணுமா? நாங்கள் இந்த காதலை பூவாக சுற்றிருக்கோம். அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களும் பிராமின் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏயா பிராமணன் தமிழன் இல்லையா? பிராமணன் என்ன வெள்ளக்காரன் பிறந்தவனா? அவனும் தமிழன் தான் ஐயா. இன்னும் மனசை விட்டு சொல்கிறேங்க, இன்னைக்கு கூட நம்ம தமிழனா பிறந்தவன் தமிழன்னு சொல்கிறவன் இவனு வேட்டி கட்டுறீங்களா ஐயா? பிராமணர்கள் மட்டும்தான் கல்யாணத்தும் போது வேட்டி கட்டுறாங்க. தமிழை வேணா வேட்டி கட்டுறீங்களா? பேண்ட்டு சட்டை கோட்டு சூட்டு இதனை போட்டு திரியிறீங்க. ரிசப்ஷனுக்கு வேறு என்னைக்காவது வேட்டி கட்டுறீங்களா? அப்போது தமிழர் பாரம்பரியத்தை பின்பற்றுவது பிராமணன் தானே. கேட்பானா இல்லையா? எனக்கு மூளை அறிவு இருக்கா இல்லையா? என்னோட நடைப்பயிற்சியில் நிறைய பிராமணர்கள் வருகிறார்கள்.
நான் ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்களுடைய பதிலை ஏற்ற பிறகு தான் நான் பதில் சொல்லுவேன். பிராமணன் தமிழ் பேசுகிறானா? பேசுகிறாங்க சார். அவன் என்ன சமஸ்கிருதமாக பேசிக்கிட்டு இருக்கான்? இல்லை ஆ? இல்லை சார். ஐயோ, அப்புறம் என்ன அடிச்சு வராட்டிருக்கணும் கொஞ்சம் நேரத்தில். நான் என்ன கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். ஸோ கேளுங்க சார். பிராமணே அறநிலையத்துறை அமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகலாம் சார். நான் இது சொல்கிறேன். கேட்குற யாரு? வீரமணி. ஏன்டா ஏன் சாமி இல்லையேங்கிறியே, கோயில் இல்லைங்கிறியே, உனக்கு எதுக்கு அந்த வேலை? எவன் வேணா எந்த பதவியில் இருந்து போறான், உனக்கு என்ன? இதான் கோயிலே வேண்டாங்கிறீல்ல, கோயிலில் யார் மந்திரியை போட்டா உனக்கு என்ன? தேவையில்லை அதில் இந்த வீரமணிக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது சமூகநீதி வீராங்கனை, சமூகநீதி காத்த வீராங்கனை சொன்னவர் வீரமணி. ஏன் அப்பா ஜெயலலிதா பாப்பாத்தி அந்தனருங்கிற தெரியலையா? அப்போ என்ன புத்தி புல்புடுங்க போச்சா? என்னையா ஒரு பார்ப்பனு என்பவனு தமிழன் தான், தமிழ் தான் பேசுகிறான், வேட்டி கட்டுறான், நம்ம கலாச்சாரத்தை வளர்கிறான், நமக்கு நாம் ஓட்டு கொடுத்துருக்கோம், ஓட்டு போடுறான். அப்புறம் அது என்ன? நீ தான் இப்போ பார்க்குற சாதி பேதம் பார்க்குற யாருன்னா வீரமணி தான். முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஆட்சியில் டாக்டர் கண்டே பிராமணர். அப்புறம் இதுமாரி எழுப்பு வந்துச்சு, அவர் போடா போயான்ட்டார். ஏங்க, டாக்டர் கண்டே சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் டாக்டர், அவர் தெரியும். அதனால் அது போடுறதுல என்ன தப்பு? அதே மாதிரி ஒரு பிராமண ஐஏஎஸ் அதிகாரியை மாற்றுன்னு சொன்ன உடனே முதல்வர் விஜய் மாற்றியிருக்கார். இது தப்பு முதல்வர் அவர்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் சொன்னார்னா நீங்கள் கேட்பீங்களா? என்ன இது? இந்து மதம் எழுச்சிவாயான இருக்காங்க எல்லாருமே, இந்துக்கள் எழுச்சிவாயர்களா? உங்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய், அதை மறந்துடாதீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்கள் கிறிஸ்தவ மதத்தில் எப்படி வீரமணி சொன்னால் ஒத்துப்பீங்களா? கிறிஸ்தவ மதத்தில் இதே மாதிரி இந்து மதத்தில் இருக்க மாதிரி இல்லையா? எத்தனை சாதி இருக்குது, உண்டா இல்லையா? அப்புறம் நான் ஒரு பத்திரிகையாளனாக மனசாட்சியோடு பேசுகிறேன். எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் உங்கள் மேலே கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லவர் தான். ஒருவேளை உங்கள் ஆலோசகர் அப்படி இருக்கலாம், இல்லை உங்கள் சுய புத்தியே அப்படி இருக்கலாம். அது திருத்திக் கொள்ளுங்கள். எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் நீங்கள். ஆமாவா இல்லையா? இந்துக்களுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், பட்டியலினத்தவருக்கு நீங்கள் தான் முதலமைச்சர். இதே நிறைய பிராமணர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் நடைபயிற்சியில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த இடம் நாங்கள் விசிலுக்கு தான் போட்டோன்னு. அது பொய்யாயிடக்கூடாது இல்லை? அவங்க நம்பிக்கையை நீங்கள் வீணடிக்கக்கூடாது இல்லைவா விஜய் அவர்களே? சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? கரெக்டாக கேட்குறீங்க சார். நெத்தி அடி. இதைத்தான் மீடியாக்காரர்கள் சொல்ல வேண்டும். அதாவது அரசன் தவறு செய்யும்போது அமைச்சர் தட்டி கேட்க வேண்டும். அமைச்சர் தான் பத்திரிகையாளர்கள். அவங்க சொல்கிறத உள்ள நீதியை, உண்மையை ஏற்றுக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நல்லாட்சிக்கு ஒரு அடையாளம். முதல்ல ஒரு புரட்சியில் என்ன பண்ணார், தண்ணி அடித்தவங்கள 6 மாதம் ஜெயில்னு சட்டம் போட்டார். 3ஆவது நாள் மாம்பழம் ஆஃபீஸில் ஒரே கூட்டம், பொம்பளைங்க ஒரு 2000 பேர் திறந்து வந்துச்சு, தலைவரே நான் ஓட்டு போட்டோம், என் புருஷனை பிடிச்சி உள்ளே போட்டியே, இது நியாயமானு கத்துன உடனே அடுத்த நாளே சட்டத்தை வாபஸ் வாங்கினார். அவர் மனுஷன். அதே மாதிரி பஸ் கட்டணத்தை உயர்த்துறாரு. உயர்த்திட்டு மறுநாள் அந்த முக்கியமான அமைச்சர்கள் டெய்லி அங்கே வருவாங்க. எங்கே? டீனரில் உள்ள ஆஃபீஸுக்கு. அப்போது எல்லோரும் சைலண்ட்டாக இருந்தாங்க. என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன காரணம்னோடனே, இல்லைங்க மக்கள்லாம் நீங்கள் வந்து பஸ் கட்டணத்தை உயர்த்தினது ஏற்றுக்கலை, எங்கள் மகாராசன் இப்படி பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டாருன்னு கேட்டவுடனே மறுநாளே பஸ் கட்டணத்தை திருப்பி வாங்கிட்டார். பஸ் கட்டண உயர்வை திரும்ப பெற்றார் எம்ஜிஆர். இதுதான் எம்ஜிஆருடைய வெற்றி ரகசியம். கடைசி வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்னா இதான் காரணம். அமெரிக்காவில் உயிரோடு இருக்கிறா இல்லையான்னு தெரிஞ்சும் எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டுக்கு இதான் காரணம். மக்கள் எம்ஜிஆர் நம்பினார்கள், எம்ஜிஆர் மக்களை நம்பினார். கடைசி வரைக்கும் அரிசி விலை ஏற்றவே இல்லையா அந்த மகாராசன். பெரிய திட்டங்கள், அணைகள் ஒன்றும் போட்டுக்க மாட்டார். ஆனால் இதை கரெக்டாக கவனிச்சார். அரிசி விலையை ஏற்றவே இல்லை. அரிசி தட்டுப்பாட்டு எம்ஜிஆர் காலத்தில் கிடையவே கிடையாது. அவருடைய வெற்றி ரகசியம் இதுதான்.
கடைசி காலத்தில் தான் என்ஜினியரிங் காலேஜுகளை மானாவரியாக திறந்து விட்டார். அது எம்ஜிஆருடைய சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் இதெல்லாம் மறந்துருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அது தெரியணும்ல. அதே சமயத்தில் இவ்வளோ தூரம் விமர்சிக்கிற முதல்வர் விஜயை அம்மா உணவகம் சீரமைக்கப்படுகிறது, அதற்கு பணத்தை ஒதுக்கிறாரு, அதுக்கு பாராட்டணும். ஏன்னா ஜெயலலிதா செய்த விஷயங்களில் ஏழைப்பாளைகளை ரொம்ப ஈர்த்தது இந்த அம்மா உணவகம் தான். எத்தனை பேர் சோத்துக்கு இல்லாமல் கையேந்திக்கிட்டு இருக்கான், அம்மா தாயே தாயேன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் குறைஞ்ச செலவில் வயிறார சாப்பாடு போட்டது ஜெயலலிதா. ஆனால் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் நாளே அம்மா உணவகத்தை உடைச்சிட்டார். உடைச்சி சைலண்ட் கில்லராக தொடர்ந்து அம்மா உணவகங்களை மூடிக்கிட்டே வந்தார். அதனால தான் அவர் ஆட்சிக்கு முதுகலாக கொண்டு கொடுத்து விட்டார்கள் மக்கள். ஆனால் அதில் விழிப்படைந்து விட்டார் முதல்வர் விஜய். அவர் வந்து அம்மா உணவகத்தை திறந்திருக்காரு, அதுக்கு நமது பாராட்டுக்கள். அதே மாதிரி சார் முதல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நிதித்துறை அமைச்சராக வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்களே சார், என்ன காரணமா சார்? இது அமைச்சர் செங்கோட்டையனே பதில் சொல்லியிருக்காருங்க. ஏனென்றால் வருவாய் என்பது அரசுக்கு வருவாயை ஈட்டித் தருகிற துறை. இன்னைக்கு நிதி விளம்பரம் ரொம்ப மோசமாக இருக்குது. செங்கோட்டையன் போன்ற அனுபவமிக்க அமைச்சர்கள் அரசுக்கு வருவாயை ஈட்டித் தருவதற்கான விஷயங்களை செய்வாங்க. நிதிங்கிறது செலவு தான். நிதியமைச்சருங்கிறது பட்ஜெட் வாசிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நிதியமைச்சரை பதவியேற்றிருக்கிறது யார் தெரியுமா? திரு மரிய வில்சன். ஜேபிஆருடைய மருமகன். ஆமாம், ஜேபிஆர் கல்லூரியுடைய சேர்மன் அவர் தான். ஜேபிஆருடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஜேபிஆர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டார். அப்புறம் எம்எல்சியாக நியமிக்கப்பட்டார். அப்புறம் குடிநீர் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அமைச்சராக நியமிக்கப்படவே இல்லை. அவர் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ எம்ஜிஆருடைய ஆன்மா ஜெயலலிதா ஜேபிஆருக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக விஜய் மூலமாக நிதியமைச்சராக இருக்கிறார் மரிய வில்சன். அவரை பெரிய கல்லூரியில் நடத்திக்கிட்டு இருக்க மரிய வில்சன் கணக்கு தெரியாமல் இருப்பாரா? சாதாரண இருந்தது இன்ஜினியரிங் காலேஜில் கோடிக்கணக்காக வரவை கொட்டினவர் மரிய வில்சன். இப்போ நிதியமைச்சராக இருக்கார். நல்லா நிதியை சேர்ப்பார் என்று நம்புவோம். கரெக்டாக நீங்கள் என்ன காயின் அடிக்கிறீங்க சார்? நீங்கள் இப்போ திட்டுறீங்களா இல்லை புகழ்றீங்களா? எனக்கு யோசிச்சு நீயே போட்டு கொடுத்துருக்கே. இல்லை சார், கேட்குறேன். இல்லை, ஆரம்பத்தில் ஒரு நேயர்களுக்கு புரியும். ஆரம்பத்தில் ஒரு ஃப்ளோவில் போகுது, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்படி திடீர்னு அப்படி அப்படின்ற மாதிரி இதாக ஆகிட்டே போகுது. இல்லை, யதார்த்தத்தை சொல்லும்போது சில நேரங்களில் ப்ளஸ் இருக்கும், சில நேரங்கள் மைனஸ் இருக்கும். அதை நம்ம உண்மையை சொல்லும்போது இங்கேருந்து வர்ற வார்த்தை சும்மா ஒப்பிக்கிற வார்த்தை, சும்மா யாரோ எழுதி கொடுக்குறது பேசுகிறதுன்னா நீங்கள் சொல்கிறதா சரி. நான் சொல்வது மனசாட்சியின் குரல், நேயர்களின் குரல். ஓகே சார், இப்போ அதே மாதிரி இன்னொரு குரல் வந்து என் சைட்லேருந்து குரல் வந்து கேட்டே ஆகணும். விஜய் அவர்களை விமர்சித்தா உள்ள தூக்கி போட்டுருவோன்னு சொல்லி இப்போ நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. என்ன சார் அது? இல்லை, அது வந்து அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, சவுக்கு சங்கரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த குண்டர் சட்டத்தை அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார். மற்ற வழக்குகள் சீரியஸாக இல்லைன்னா அவர் உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் நேரடியாக இந்த உத்தரவு பிறப்பித்ததுனால் 3 நாளில் நான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது பாராட்டு. ஏன்னா சவுக்கு சங்கரும் அவர் ப்ளஸ்ஸை சொல்கிறாரா மைனஸ் சொல்கிறாராங்கிறது எனக்கு விஷயம் கிடையாது. எனக்கு அது ஒரு நேரடி தொடர்பு உண்டு. என்னை அண்ணேன்னு சொல்கிற ஆள் வந்து சவுக்கு சங்கர். ஏன்னா நாங்கள் பல நேரங்களில் நீதிமன்றங்களில் சந்திச்சிருக்கோம். அப்போ மனசை விட்டு பேசுவோம். அதனால் சவுக்கு சங்கர் வேலூர் சிறையிலிருந்து வந்ததற்கு முதல்வர் விஜய் உத்தரவு போட்டதற்கு நமது சார்பிலும் நமது ஜெம் டிவி சார்பிலும் நன்றிகள், பாராட்டுகள். அதே நேரத்தில் பொன்ராஜ் அப்துல் கலாமுடைய உதவியாளர்னு சொல்கிறவர் கொஞ்சம் தேவைக்காவை சேர்ந்த மகளிர் அணியை பற்றி கொஞ்சம் தரமற பேசினார். அப்படி பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தான் என்னை திட்டினீங்கன்னு வச்சுங்க, ஆனால் நான் பதிலுக்கு உங்களை திட்டினு வச்சுங்க, மரியாதை போயிடும். நீங்கள் மட்டும் திட்டினா அந்த தப்பு உங்களுக்கு சேரும். நானும் பண்ணால் சரியாக போச்சு. இப்போ அவர் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணியை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. அந்த சமயத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலர் கண்டனம் தெரிவித்தாங்க. இப்போ அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க.
ஜாமீன்லேயும் வருவதற்கு நீதிமன்றம் மறுத்து விட்டது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அப்துல் கலாம்ங்கிற ஒரு மனிதர் கான்ட்ரவர்சியே இல்லாதவர். நான் அவரை 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது அவரை ஒரு பெரிய மனுஷங்கிறதுக்காக நான் பார்க்கணுன்னு சந்தித்தேன். ஏன்னா அந்த சமயத்தில் ஜெயலலிதா தான் முதல்ல சொன்னாங்க, அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கணுன்ட்டு. அந்தபடி ஆக்குனாங்க. அதுமாரி 2வது அவரை ஆக்கணும்னு சொல்லும்போது சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சோடனே கூலாக எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஒரு மனதாக இருந்தால் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு விளையிட்டார். ஜென்டில்மேன் அவர். அதாவது எனக்கு அவரை பிடிச்சது என்னென்னா, சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும். என்னென்னா, ஊரில் இருந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அண்ணன் குடும்பத்திலலாம் டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு, போக்குவரத்து செலவு எல்லாம் அவர் சொந்த காசுலேருந்து கொடுத்துருக்காரு. இது எந்த ஜனாதிபதியாக செய்வாங்களா? அப்படி ஒரு காமராஜருடைய வழித்தோன்றல். அவர்கிட்ட இவர் உதவியாளராக இருந்தாருங்கிறது எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் செத்த பிறகு திடீர்னு நான் பொன்ராஜ் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தான்னு. ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த ஏன் பொன்ராஜ் பேசுகிறாரு? இவர் என்ன அரசியலில் குதிக்க போகிறாரா? அதாவது பொன்ராஜை பொறுத்த வரைக்கும் நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுறேன், அப்துல் கலாம் என்ற மாமனிதருடைய பேரை கெடுக்கிறாரு பொன்ராஜ். விஜய் அவர்களை பற்றி விமர்சித்தோம் அப்படின்னா சைபர் கிரைம்ல வந்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்றாங்க. இல்லை, அது இல்லவே இல்லை. அது வந்து அதாவது விஜய் முதலமைச்சருக்கு முன்னாலேயே போட்டுட்டாங்க. தேர்தல் முடிவு தெரிந்தவுடன் போலீஸார் போட்ட உத்தரவு அது. அது முதலமைச்சர் விஜயுடைய பார்வைக்கு போகலை. இப்போ அந்த சட்டத்தை விலக்கியாச்சு. எல்லாரையும் சைபருக்கு, அதாவது முதலமைச்சரை விமர்சிக்கும் பொழுது தரமாக விமர்சியுங்கள், தரக்குறைவாக விமர்சிக்காதீங்கன்னு யூடியூபர்களுக்கு சைபர் கிரைம் உத்தரவு போட்டிருக்காங்க. அது நியாயமான உத்தரவு, வரவேற்க தகுந்த உத்தரவு. இப்போ நாம் முதல்வர் விஜய் விமர்சிக்கிறோன்னு சொன்னால் பர்சனல் லைஃபாக பேசுகிறோம், இல்லை ஆபாசமாக பேசுகிறோமா, அருவருப்பாக பேசுகிறோமா? உண்மையை தானே பேசுகிறோம். இது தப்பு இல்லை. அப்போது அந்த சாட்டை துரைமுருகன், ஜூலி அவங்களாம் என்ன சார் ஆவாங்க? அதாவது நான் யாருக்குமே சொல்லியிருக்கேன், வாய் கொழுப்பு சேலையில் வடிதுன்னு பேசக்கூடாது. என்ன, நீ எந்த கட்சியும் உனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கவே இருக்காது. அருமை சகோதரர் சீமான் சாட்டை துறைமுருகன் எத்தனை தடவை கட்சியை விட்டு வெளியே போ இன்னும் தூக்கி போட்டிருக்காரு தெரியுமா? ஏன்னா சாட்டை துறைமுருகனுடைய வாய் கொழுப்பு. சீமான் பேசுகிறாருன்னா அவர் ஆதாரபூர்வமாக பேசுவார். சாட்டை துறைமுருகன் பேசுனா அருவருப்பாக ஆபாசமாக பேசுவார். என்னைக்காவது சீமான் வந்து சினிமா விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஆனால் வருமானம் வருதுங்கிறதுக்காக சாட்டை துறைமுருகன் விமர்சனம்லாம் பண்ணுவார். அதனால் சாட்டை துறைமுருகனும் சீமானும் ஒன்றாக மாட்டார்கள். சாட்டை துறைமுருகன் தயவு செஞ்சு இனிமேல் திருந்திக்கணும். முதலமைச்சர் விஜயை விமர்சிக்கும் பொழுது தவறான விஷயங்களை சுட்டி காட்டுங்க. மற்றபடி அருவருப்பாக ஆபாசமாக பேசுனீங்கன்னா ஜெயில் காத்திருக்கு. அதேமாதிரி ஜூலியும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவா, அதில் சந்தேகமே இல்லை. நீ யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு வாடகை வாயை விட்டுருக்க நீ, அதானே? நீ யோக்கியமா ஜூலி? மனசு விட்டு சொல்லி யோக்கியம்னு. அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நீ குரல் கொடுத்த, அந்த சமயத்தில் தளபதி விஜயன் தான் குரல் கொடுத்தாரு, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, நீயும் குரல் கொடுத்த, அதில் ஃபேமஸ் ஆகிட்ட. அந்த ஃபேமஸை வச்சுக்கிட்டு, அந்த புகழை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஜாலரை அடித்தா அது எந்த வகையில் நியாயம்? ஜாலரை அடித்ததில் தப்பு இல்லை. மாண்புமிகு முதல்வரை நாக்கு மேலே பல் போட்டு பேசலாமா? பேசினா கண்டிப்பாக ஜெயில் தான். ஜூலி தயவு செஞ்சு திருந்திக்க. ஏன்னா நீ ஜெயிலில் போனால் எவனும் ஜாமீன் எடுக்க மாட்டான், பார்த்துக்க. மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.